4 டென்சஸ்ன்னு சொல்றோம். என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கண்டிஷனல் டென்ஸ். அது 4வது டென்ஸ் வந்து கண்டிஷனல் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு பேரும். ஆஸ்பெக்ட்ஸ் எத்தனை இருக்குது? 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எதுவெல்லாம்? சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ். அதில் அந்த கண்டினியூஸ்ங்கிறது போல நீங்க ப்ரோக்ரெசிவ்னு சொல்லலாம். கண்டினியூஸ் சொல்லலாம், ப்ரோக்ரெசிவ்னாலும் சேம். அப்போ 4 டென்சஸ் 4 ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 டென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கிலீஷ்ல வந்து 16 டென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது எந்த டென்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் அல்லது சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டென்ஸ் ஆஸ்பெக்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இந்த மூணுமே எந்த ஆஸ்பெக்ட்குள்ள இருக்குது? சிம்பிள். அதாவது ஆஸ்பெக்ட்ல சிம்பிள்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட்குள்ள எத்தனை டென்சஸ் இருக்கும்? 4 டென்சஸ் இருக்கும். அதில் நம்ம 3 தான் படிக்கிறோம். 4வது டென்ஸ் கண்டிஷனல் டென்ஸ் பொதுவாக படிக்க வேண்டியது இல்லை, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து வில்லுங்கிற வேர்டை எடுத்துட்டு என்ன போடணும்? ஊட்டன்னு போட்டீங்கன்னா போதுமானது. ஆக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த த்ரீ டென்சஸ் படிக்கிறோம். சரிங்களா? என்ன ஆஸ்பெக்ட்ல? சிம்பிள் ஆஸ்பெக்ட். அப்படி பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ டென்ஸை வந்து வேர்பை பார்த்து கண்டுபிடிக்கிறதா அல்லது ஒரு அட்வர்பை பார்த்து கண்டுபிடிக்கும்? வேர்பை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். சரி, வேர்பை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வேர்பு வந்து V1ல இருந்துச்சுன்னா அது என்ன டென்ஸா இருக்கும்? ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், பாஸ்டாக இருக்கலாம். ரைட்டா? ஏன்னா வெறும் வேர்பை மட்டும் பார்த்து அது V1 பார்த்து நீங்க கெஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஸ்ட்ரக்சர் தெரியணும். ரைட்டா? இப்போ இதை பார்த்தோம் V1 வந்துருச்சு அதனால அது ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ வந்து அந்த சென்டென்ஸை பார்க்கணும், அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஐ didn't go to the temple yesterday அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் டென்ஸ் தான். சென்டென்ஸ் பார்க்கும் பாஸ்ட். பட் அதுல வந்து V1 இருக்கலாம், V2 இருக்கலாம். V1 தானே இருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல V1 வந்துச்சு தானே. அதனால இப்போ V1 தான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது ஒரு பேரா நினைச்சு சொன்னா பரவாயில்ல. பட் அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட்ல மட்டும்தான் பண்ணுவோம்னு நினைக்க வேண்டாம். அப்போ V1, V2, V3, V4 வச்சுட்டு டென்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ V4ங்கிறது ING ஃபார்ம்னு சொல்றோம். அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு பேர் வச்சிருக்கோம், ஆனா அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல கூட வரலாம். சரி, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பேர் வச்சிருக்கோம், ஆனா அது பாஸ்ட் டென்ஸ்ல வரலாம். அதனால டென்ஸ் லிங்கிங். ஆக இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நீங்க டென்ஸ் கண்டுபிடிக்கணும். வேர்பை பார்த்து, அதாவது வேர்புடைய கம்ப்ளீட் ஃபார்ம். சரி, அட்வர்பை வச்சு டென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அடுத்த கேள்வி, எப்படி? எக்ஸாம்பிள் ஏதாவது? ஏன்னா இப்ப அட்வர்புக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேனர், பிளேஸ், அப்ப டைம் குறிக்கிறதுக்கு அட்வர்ப் பயன்படுத்தும் இல்லையா? அப்போ எந்த அட்வர்ப் வந்தா எந்த டென்ஸ் எப்படி கெஸ் பண்ணுவோம்? எஸ்டர்டேனா நேற்று. அப்ப பாருங்க, எஸ்டர்டேனா நேற்று. அப்ப எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா அது என்ன டென்ஸா இருக்கலாம்? பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம். சரிதான். அப்படின்னா டுமாரோவா இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் டென்ஸா இருக்கலாம். அப்போ டுடே இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கலாம். அப்படின்னா இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். எவ்ரிடே எடுத்துக்கிறோம். இப்ப எவ்ரிடேங்கிறது ஒரு அட்வர்ப் தானே. அட்வர்ப் அல்லது இது ஒரு காம்பினேஷன். அதாவது சென்டென்ஸ் இருக்கும்போது அது ஆட்ஜெக்ட்னு சொல்றோம். சரி, அட்வர்ப்னு சொன்னா சிங்கிள் வேர்டு இருக்கணும். ரைட்டுங்களா? இதுல வந்து டபுள் வேர்டு இருக்குது. நீங்க பிரிச்சு தான் எழுதணும். சேர்த்து எழுதுனா அது வந்து அட்ஜெக்டிவ் வரும், அதுக்கு பின்னாடி நவுன் வரும். அப்ப இந்த எவ்ரிடே அப்படிங்கிறத வச்சுட்டு அது அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸா இருக்கும்? நமக்கு இருக்கிறது 3 டென்ஸ் தான். ஏதாவது சொல்லுங்க, அது இல்லைன்னா வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ப்ரெசன்ட் டென்ஸா,
ரைட். பாஸ்ட் டென்ஸ் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. சரியா? அது சரிதான். இப்போ வந்து என்ன, ஏன்னா இப்ப நம்ம இங்கிலீஷ்க்கு போயிருவோம். நம்ம பேசுறது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டென்ஸ் பத்தி தான் பேசுறோம். இப்போ எவ்ரிடே அப்படின்னு சொன்னா இது வந்து தினமும் அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு நாளும். அப்ப தினமும் அல்லது ஒவ்வொரு நாளும் அப்படின்னா அது வந்து இப்ப நான் முதல்ல உங்களுக்கு தோன்றது வந்து அப்ப நேத்தும் அது நடந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்ப பொதுவா ஒவ்வொரு நாளும் வச்சுக்கோம் இல்லைங்களா? அப்ப இது வந்து பிரசன்ட் டென்ஸ் சொல்றீங்க. மூணு டென்ஸ்ல வருமா? சரி, ஓகே. அப்ப நம்ம நார்மலா வந்து என்ன சொல்றோம், இப்ப வேற கூட எதுவும் சேர்த்திக்குவோம். இப்ப ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடேன்னு இருக்கிறோம். ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடே. இப்போ இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா? அப்போ எவ்ரிடே நான் தினமும் காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம எந்த டைமை பத்தி பேசுறோம், எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் பத்தி பேசுறோம்? எல்லா நாளும். ஆக டைம் பத்தி பேசல. அப்போ ஸ்பெசிபிக்கா நம்ம டைம் சொல்லல, பொதுவா தான் சொல்லியிருக்கோம். அப்போ எஸ்டர்டே டுமாரோ அப்படி சொல்லலாம். சொல்லல, எவ்ரிடேன்னு சொல்லிட்டோம்னா பொதுவா நீங்க சொல்லும் போதுதான் அது வந்து பிரசன்ட் டென்ஸ். ஆக பிரசன்ட் டென்ஸ் என்ன, பொதுவா சொல்றது பிரசன்ட் டென்ஸ். அப்படின்னா அடுத்தது இப்ப நான் கேட்டேன் எஸ்டர்டேன்னு சொன்னேன். எஸ்டர்டே அப்படின்னு ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி டுமாரோ. டுமாரோ அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தென் இன்னொன்னு என்ன, டுடே. டுடே என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். அப்ப டுடேக்கும் பிரசன்ட் டென்ஸ்ங்கறீங்க, எவ்ரிடேக்கும் பிரசன்ட் டென்ஸ்ங்கறீங்க. எப்படி? அப்போ ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லையா, முரண்பாடு இருக்குதா இல்லை? ஆக இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல இப்ப நம்ம எதை பத்தி படிச்சிருக்கோம்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இப்ப நம்ம வந்து மெயின் வேர்ப்ஸ் பத்தி படிக்கிறோம், இன்னொன்னு என்ன இருக்குது, ஸ்ட்ரிங் வேர்ப்ஸ். சரி, இப்ப நம்ம ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடேங்கிறது என்ன வேர்ப்? மெயின் வேர்ப். ஆக மெயின் வேர்ப் பத்தி படிக்கிறோம். மெயின் வேர்ப் பத்தி படிக்கும்போது இப்ப எவ்ரிடே அப்படின்னு சொல்லும்போது என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கன்னா, ஸ்பெசிபிக் டைம் இல்லாதப்பதான் பிரசன்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம். அப்ப பிரசன்ட் டென்ஸ்னா என்ன இருக்கக்கூடாது, டைம் இல்லாம பொதுவா தினம் அப்படின்னு சொன்னா அது பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா? எப்பொழுதுமே அப்படின்னு சொன்னா ஆல்வேஸ். இது ஸ்பெசிபிக் டைம் சொல்றோமா? யூசுவலி வழக்கமாக பொதுவாக. அப்ப இந்த மாதிரி எப்பவுமே அல்லது எப்பவாவது அல்லது எப்பவுமே இல்ல, சப்போஸ் நெவர்னு சொல்றோம். ஐ நெவர் ட்ரிங்க் காஃபி. இது எல்லாமே என்ன எந்த டென்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா? அப்ப இதுல எதுலயுமே நம்ம என்ன குறிப்பிடல, அதனால இப்ப நீங்க சொன்னது வந்து எவ்ரிடேங்கிறதுக்கு பிரசன்ட்ங்கிறது கரெக்ட், டுடேங்கிறதுக்கு பிரசன்ட்ங்கிறது தப்பு. அப்ப டுடேக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ் வராதுன்னா என்ன வரும்? மறுபடியும் சாய்ஸ் மூணு தான் இருக்குது மொத்தமே. வராதுன்னு சொல்லிட்டேன், டக்குன்னு ஏதாவது ஆரம்பிங்க, பாஸ்ட் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ டுடேங்கிறதுக்கு வந்து ஒண்ணு பாஸ்ட் வரலாம் அல்லது ஃபியூச்சர் வரலாம். சரியா? ஆனா என்ன வராதுன்னு சொல்லிட்டோம், வராதுன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போ சப்போஸ் பாஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், பாஸ்ட் போட்டு பார்ப்போம். சரிங்களா? ஐ drank coffee today. என்ன டென்ஸ் இது? I drank coffee today. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன டிரான்ஸ்லேஷன்? இது சென்டென்ஸ் ஓகேவா இல்லையா? ஓகே. அடுத்தது ஃபியூச்சர் எடுத்துக்கிறோம். I will drink coffee today. I will drink coffee today. நான் காஃபி குடிப்பேன். வராது. சரி, இல்ல யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தினா போதும் எனக்கு. சரியா? வரும் இல்லையா? ஐ வில் ட்ரிங்க் காஃபி டுடே அப்படின்னா நான் இன்று காஃபி குடிப்பேன். ரைட்டுங்களா? சரி, காலையில இல்ல, இன்று. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் இன்னைக்கு காஃபி குடிச்சேன், கரெக்ட். இன்னொருத்தர் சொல்றாரு நான் இன்னைக்கு காஃபி குடிப்பேன். எது தப்புன்னா நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கறதா தப்பு,
சரிதானே? நீங்க என்ன சொல்லலாம்னா நான் தினமும் காஃபி குடிக்கிறேன், சரியா? அது சரி. நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிறது தவறு, சரிதானே? ஆக எங்க இந்த டிஸ்டிங்ஷன் வந்துச்சுன்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் எது லைன் அப்படின்னு பாருங்க, பார்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது பாஸ்டன்ஸ்? பாஸ்டன்ஸ்னா எப்ப முடிஞ்சு பேசுற டைம்ல முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன அந்த பேசுற டைம் எடுத்துக்கங்க. அந்த பேசுற டைம் நம்ம நவுன் நவுன்னு சொல்றோம். அவங்களுக்கு முன்னாடி அந்த நவுங்கிற நவுக்கு பேசுற முன்னாடி time past tense. இல்லையா? அப்ப நவுங்கிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது past past tense. tense. நவுங்கிற பாயிண்ட் பின்னாடி பின்னாடி நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்னா future tense. சரிங்களா? ஆக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நவுன் வச்சுட்டா ஒண்ணு முன்னாடி நடக்கணும், இல்லைன்னா பின்னாடி நடக்கணும் தானே. அப்போ நவுங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம் ஒண்ணு இல்ல, கரெக்டா? அப்போ நவுக்கு முன்னாடினா ஏற்கனவே நீங்க காஃபி குடிச்சிட்டீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், குடிக்கலைன்னா ஃபியூச்சர் டென்ஸ், சரிதானே? அப்போ நடுவுல ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை, ரைட்டா? ஆக குடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தினமும் குடிக்கிறேன். குடிக்கிறேன்னா நவுக்கு முன்னாடி, குடிப்பேன்னா நவுக்கு பின்னாடி. ஸோ இவ்வளவுதான் இருக்கும். இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வரலாம்னா, இப்போ காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ எங்க கையில காஃபி கப் இருக்குது, வச்சுட்டு இப்ப பாதி தான் நம்ம இருக்குது, பாதி குடிச்சாச்சு, இன்னும் பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்ப சொல்லலாமா இப்ப நான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லலாமா? இது பிரசன்ட் டென்ஸா அப்படின்னா இது பிரசன்ட் டென்ஸ் இல்லை. ஏன்னா ஆஸ்பெக்ட் பத்தி நம்ம பேசும்போது இப்ப என்ன ஆஸ்பெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம்? சிம்பிள் ஆஸ்பெக்ட். டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ், ஆஸ்பெக்ட் பிரசன்ட் டென்ஸ் வந்து இப்போ சிம்பிள் ஆஸ்பெக்ட் அப்படிங்கும்போது அந்த நவுங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம் வராது. மறுபடியும் சொல்ல இல்லையா? எது அதாவது ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லக்கூடாது. அப்போ எஸ்டர்டே சொல்லக்கூடாது, டுமாரோ சொல்லக்கூடாது அப்படின்னா டுடேவும் சொல்லக்கூடாது, நவ் மட்டும் சொல்லலாம்னா அது சொல்லக்கூடாது. இப்ப நவ்னு நீங்க சொன்னாலும் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஆக இங்கிலீஷ்ல மெயின் வேர்ப் எடுத்துட்டீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லக்கூடாது? டைம் ரெஃபரன்ஸ். அது வந்து எஸ்டர்டே, டுடே, டுமாரோ எதுவுமே வராது, நவ்வும் வராது. கேட்டீங்களா? அப்போ அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறது. இது மெயின் வேர்ப். சப்போஸ் நீங்க பி வேர்ப் எடுத்தீங்கன்னா ஒருவேளை அப்ப மட்டும் என்ன வரலாம் அப்படின்னா நவ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம் வரலாம். இது தெளிவா இருக்குங்களா? இது அடுத்த வகுப்புல பார்ப்போம்.